எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நேதாஜி அவர்களுடைய பிறந்த நாள் வேலூருடைய மைய பகுதியில் வருடம் கொண்டாடப்படுகின்றது. அவருடைய 125வது பிறந்த நாளுக்கு நான் மாநில தலைவராக இருந்தேன். இன்னும் அந்த கமிட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேதாஜி 126வது பிறந்த நாள் மாநிலமும் சென்று பல போட்டிகளை நடித்தோம். அப்போ நிறைய ஆராய்ச்சி செய்தோம் நேதாஜி அவர்களை பற்றி. அவருடன் அவரை பாற்றவர் யார் இருக்கின்றார் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி செய்தோம். உங்களுக்கு லக்ஷ்மி சேகல், நீங்கள் எல்லாருக்கும் கேள்விப்பட்ட பெயர், கேப்டன் லக்ஷ்மி சேகல். இன்னொரு லக்ஷ்மி அம்மா இருக்காங்க. அவங்க வந்து கேரளாவை பூர்வீகமாக கொடுத்தவர்கள். அவங்க சென்னை கொளத்தூரில் இருக்காங்க. நான் போய் அவங்கள பார்த்தேன், வீட்டில் போய் பார்த்து நேதாஜியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு. நீங்கள் கண்ணில் பார்த்தீங்களான்னு கேட்டேன். ஒரே ஒரு தடவை கண்ணில் பார்த்தேன். நான் வந்து பெண் அமைப்பில் சேர்ந்தேன். அவர் வந்து எங்களுக்கு வந்து உடை, இராணுவ உடை கொடுக்கும்போது வந்தார். அப்போ தான் அவங்கள ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் பார்க்க முடியல அப்படின்னு நிறைய நிகழ்வுகளை சொல்லிட்டு இருந்தாங்க நேதாஜியை பற்றி. ஏன்னா நம்மளுக்கு மகாத்மா காந்தியை பற்றி நிறைய தெரியுமே தவிர நேதாஜியை பற்றி அதிகமாக தெரியாது. ஏன்னா அவர் ஒரு நிழல் மனிதர். இவர் எவ்வளோ போராடினார், அவரும் போராடினார். இன்றைக்கி இந்தியா சுதந்திரத்துக்கு 2 பேரும் காரணம். 2 ஃபோர்ஸும் சேர்ந்தது தான் பிரிட்டிஷ் வெளியே போனாங்க. ஐஎம்சியும் சேர்ந்தது, வீரமும் சேர்ந்தது. அப்போ அவங்க சொன்னது வந்து தமிழ்நாட்டிலேருந்து அவ்வளோ பேர் வந்தாங்க. 1942 தான் அவர் வந்து வீட்டு சிறையிலேருந்து தப்பிச்சு போகிறாரு. போகும்போது வெளிநாட்டில் போய் இந்தியாவுக்காக, அதாவது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டில் போய் ஒரு படை அமைத்த முதல் உலகத்திலேயே நேதாஜி அவர் தான். சிங்கப்பூரில் போய் 40,000 பேர் சேர்ந்துருக்காங்க. நான் எங்கேருந்து வந்தாங்கன்னு கேட்டேன். அவங்க மலேசியா, பர்மா, சிங்கப்பூர்லேருந்து தமிழர்கள், மேக்ஸிமம் தமிழர் தான் வந்தாங்க. அதில்ன்னு அது தமிழ்நாட்டில் முதல் அவருக்கு குரல் கொடுத்தவர் தேவராயா, பசுமன் தேவராயா தான் அவ்வளோ பேர் இங்கே அனுப்புனாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொல்லும்போது நிறைய சின்ன சின்ன குறிப்புகள்லாம் சொன்னாங்க. அவர் சொன்னாங்க, அவர் வந்து உலக தலைவர்களை பார்க்க ஆசைப்பட்டார். ஜப்பான் போனார், ஜெர்மனி போனார், இட்டாலி போனார். ஹிட்லரை பார்க்கணுன்னு ஆல்மோஸ்ட் 6 மாதம் 1 வருஷம் ட்ரை பண்ணியிருக்கார் ஹிட்லர். அவ்வளோ விஷயம் ஹிட்லர் பார்க்குறதுக்கு. அப்புறம் ஹிட்லர் பார்க்க ஒத்துக்கிட்டார். அதாவது பிரிட்டிஷை வீழ்த்த இவர் உதவி தேவை அப்படின்ற ஹிட்லர் பார்க்க ஒத்துக்கிட்டார். பார்த்துட்டு அவரை போய் பார்க்கறதுக்கு போகும்போது அவரை உள்ளே எல்லாம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு உள்ளே போயிடுறாரு. 6 பேர் ஒரே மாதிரி இருந்தாங்களாம். 6 ஹிட்லர் நிற்கிறாங்க. இவர்கிட்ட கேட்குறாங்க, இது யார் உண்மையான ஹிட்லர்னு சொல்லிட்டு நீ ஹிட்லர்கிட்ட பேசலான்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் வந்து இவரால் முடியாதுன்னு நினச்சாங்களாம். இதெல்லாம் வந்து அவங்க குழுவில் பகிரப்பட்ட நிகழ்வு. அப்புறம் இவர் என்ன சொன்னார், இல்லை நான் கண்டுபிடிக்கிறேன். எப்பவுமே வந்து அந்த காலத்தில் உண்டு 6 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஏன்னா யாரும் ஈஸியாக போய் யாரையும் அட்டாக் பண்ண முடியாதுன்னு. கடைசியில் வந்து கண்டுபிடிச்சி பேசிடுறாரு. பேசிட்டு வெளியே வந்த பிறகு அவர் சொல்கிறார், உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. வெளியே வந்த பிறகு கேட்குறாங்க, எப்படி நீங்கள் உண்மையான ஹிட்லரை கண்டுபிடிச்சிங்கன்னு. என் தோளில் கை வைக்கிற ஒரே தைரியம் இருக்கிறவர் ஹிட்லர் தான். அவர் கை என் தோளில் வச்சார், அவர் தான் ஹிட்லர் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு மனிதன் வந்து கையில் வைக்கும் போதே அந்த வீரம், அந்த கையில் அந்த வீரத்தை பார்த்தேன். என் தோளில் தைரியமாக கை வைக்கிறதுக்கு யாருமே உலகத்தில் கிடையாது ஹிட்லரை தவிர அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அது மாதிரி ஒரு வீரர். அதுக்கப்புறம் தான் வந்து அங்கேருந்து போர் புரிகிறார். எல்லாம் முடிஞ்ச பிறகு இன்றைக்கும் அவர் மர்மமாக தான் இருக்குது. அவர் உயிரோடு இருக்காரா, அவர் குடும்பன்றது இன்றைக்கும் மர்மமாக தான் இருக்குது. அதனால் இன்றைய இளைஞர்களுக்கு தெரிய வேண்டும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சுதந்திரம் வந்ததுன்னு. இன்றைக்கி எல்லாம் சுதந்திரமாக இன்றைக்கி உட்காந்து பேசுகிறோம்னா நேதாஜி அவர்கள் தான் காரணம். அவரும் வந்து அஹிம்சை பாதையிலே போயிருக்கலாம். அவருக்கும் காந்திக்கும் அதெல்லாம் கருத்து வேறுபாடு வந்தது. பட் 2 பக்கமும், பிரிட்டிஷ் இந்த பக்கமும் பிரச்சனை வந்தது, ஆங்கிலவருக்கு இந்த பக்கம் பிரச்சனை வந்து அவங்க நாட்டை விட்டே ஓடிட்டாங்க. அதனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சுதந்திரம் நம்ம இன்றைக்கி எப்படி இருக்கோம், இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும், நல்வழியில் செல்ல வேண்டும். ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்க நேதாஜி மார்க்கெட் இருக்குது, சிலை இருக்குது, ரோடு இருக்குது, அவ்வளோதான். அவங்க என்ன பண்ணாங்க இன்றைக்கி இளைஞருக்கு தெரியறதில்ல. அதுக்காக தான் நான் அந்த 125வது கமிட்டியில் நிறைய போட்டிகள் நடத்தணும். அந்த போட்டிகள் நடத்தும் போது நீ பேச்சு போட்டிக்கு வரும்போது நேதாஜி பற்றி படிச்சுட்டு வா, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ ரத்தம் சிந்தினாங்கன்னு தெரியணும் உங்களுக்கு அப்படின்னு. அதில் அவங்க சொல்லும்போது இன்னொரு பேர் சொன்னாங்க, நீங்கள் தான் யங்கஸ்ட் மெம்பரான்னு நான் கேட்டேன். இல்லை, 16 வயசில் ஒருத்தர் சரஸ்வதினு வந்து சேர்ந்தாங்க. பர்மாவில் நிறைய பேர் பர்மாவில் வந்திருக்காங்க. அப்போது அந்த பெண்ணுக்கு வந்து 16 வயசு நான் சேரும் போது நேதாஜி வேண்டான்னு சொல்லியிருக்காரு. நீ வந்து ஆர்மியில் சேரக்கூடாது, உங்களுக்கு 16 வயசு தான். தான் அணிந்த நகையெல்லாம் வந்து நேதாஜிட்ட கொடுத்துட்டாங்களாம். கொடுத்துட்டு அவங்க வந்து நீ ஆர்மியில் சேர வேணான்னு சொன்னால ஒரு ஸ்பை ஏஜென்ட், உளவாளியாக வேலை செய்திருக்காங்க. ஐஎன்ஏவுடைய உளவாளியோட வயசு 16 வயசு. ஒரு தமிழ் பெண் சரஸ்வதின்னு பர்மாலேருந்து வந்திருக்காங்க. எவ்வளோ உணர்வு, அவங்கள இறந்துட்டாங்களாம். அதான் சொன்னாங்க, இறந்துட்டாங்க, எவ்வளோ அவங்களுக்கு உணர்வு இருக்கும். அவங்க நம்ம நாட்டில் இல்லை, வெளிநாட்டில் இருக்காங்க. தாய் நாட்டுக்கு சுதந்திரத்துக்காக தன் உயிரை வைத்தவர்கள் அவ்வளோ பேர் இருந்தாங்க. அது மாதிரி எண்ணம் இப்போ இல்லை. தன் குடும்பம், அதோட இன்றைக்கி வந்து நல்வழியில் போவது இளைஞர்களுக்கு குறைஞ்சிடுச்சு.
இது மாதிரி அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 30 வயசுக்கு யாரும் இதில் இல்லை. ஸோ அடுத்த தலைமுறை இதுக்கு வந்தால் தான் அவங்களுக்கு தெரியும் நேதாஜி என்ன. ஏன்னா அந்த பஸ் ஸ்டாண்டில் நடத்ததே வந்து பஸ்ஸில் நிற்கிறவங்களுக்கு ஒரு 2 பேருக்கு இந்த செய்தி போனால் போதும். நம்ம 10 செய்தி சொல்கிறோம், பஸ்ஸில் அங்கங்கே நிற்கிறாங்க, மைக் இருக்குது, ஒரு விஷயம் அவங்க மனதுக்கு போயிட்டு அது அவங்களுக்கு குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். அதனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரம் இங்கே நம்ம எப்படி நின்று கொண்டு இருக்கின்றோம். நாம் தலைவரெல்லாம் நம்மளுக்காக உயிரை விட்ட தலைவர் குடும்பம்லாம் யாரும் இன்றைக்கி பெரிய லெவலில் இல்லை. ஆனால் நம்ம குடும்பம் நல்லா இருக்க காரணம் தலைவர்கள் தான். அதனால் திரும்பவும் ஒரு நிகழ்ச்சி அப்படி நடக்கக்கூடாது. அது காரணம் வந்து நம்ம நீ உலகத்திலே அதிகமாக இளைஞர் கொண்ட நாடு இந்தியா. இந்தியாவும் சைனாவும் தான் அதிகமாக இளைஞர் கொண்ட நாடு. நம்மளுக்கு அவங்களுக்கு தான் போட்டி, வேறு யாருமே இல்லை. உலகத்தில் 2 பேர் தான். ஏன்னா பாப்புலேஷன் நம்ம வந்து அவங்கள ஓவர்டேக் பண்ணிட்டோம் மக்கள் தொகையில். அதில் ஓவர்டேக் பண்ண மாதிரி எல்லாத்துலேயும் ஓவர்டேக் பண்ணோம். அதுக்கு இது மாதிரி அமைப்புகள் இப்போ கடந்த வாரம் இங்கே திருவள்ளுவர் தினம் சிறப்பாக வணிகர் சார்பாக கொண்டாடப்பட்டது. அடுத்தது நேதாஜி. இது வணிகர் என்பது வெறும் அவங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு இல்லை, மக்களுக்காக சமூக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் நன்றியை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக யாரும் செல்ல வேண்டாம் என்று தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வழிவிடுங்க, வழிவிட்டுவாங்க, வழிவிடுங்க, கேமரா வழிவிடுங்க. அப்படி போயிடுண்ணா, கை நீட்ட அப்படி போயிடும். உங்களுக்கு தான் வழிவிட்டு. நன்றிண்ணா, நன்றி. வாங்க வாங்க, அடுத்தது வாங்க.